மன்னா. சங்கீதம் 63:7. சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். எங்கு களி கூர்ந்தார்? வனாந்திரத்தில் களி கூர்ந்தார். எப்படி களி கூற முடிந்தது? அவருடைய செட்டைகளின் கீழே இருந்தபடினால் தான் களி கூற முடிந்தது. வனாந்திரம் களி கூறுகிற ஒரு இடம் அல்ல. ஆனால் தாவீதால் களி கூற முடிந்தது. அதுக்கு காரணம், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் கீழே களி கூறுகிறேன். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நமக்கு ஒரு களி கூறுதல் இருக்கும். வனாந்திரமாயிருந்தாலும் கர்த்தருடைய செட்டைகளின் கீழே களி கூற முடியும். 2வது, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் தாவீது சொல்கிறார். இந்த வனாந்திரத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினால் அவருடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல நீங்க களி கூற முடியும். 2 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. இது களி கூறுதலை கொண்டு வரும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை வைத்துக் கொள்ளும். உம்முடைய செட்டைகளின் கீழே களி கூறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறக்காக நன்றி. வனாந்திரத்துல நாங்க தனியா இல்லை, நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியை உற்சாகப்படுத்தும். ஒவ்வொருவரும் உண்மையிலே களி கூறட்டும். ஒவ்வொருவரும் உண்மையிலே பலன் கொள்ளட்டும். ஆசீர்வதி வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.